அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சாளர்களும் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சற்று யோசித்து நிதானத்தியம் என்று சொன்னால் நம்மளை முந்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தடுமாறி கீழே விழுந்தோம் என்று சொன்னால் நம்மளை ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. முயற்சியை மட்டும் தளர விட்டு விடக்கூடாது என்று அவசியம் இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. காலமெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்போது தான் நம்ம வாழ்கிறது? இந்த உலகங்கிறது இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குண்டான தளம். அதை அனுபவிக்கணும். வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி சம்பாதிக்கணுமே தவிர சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாழ்கிறதுக்காண்டி இறைவன் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பலை. அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் சொல்லுவான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினா உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தரேன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். நன்றி அறிதல், நன்றி செலுத்தல் எப்பொழுது வரும்? இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த அந்த அருட்களை அனுபவித்தா தானே நன்றி அறிதல்ங்கிறது வரும். இறைவன் அனுபவித்து எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்கிறான். மென்மேலும் அதிகப்படுத்தி தருவோம். ஓடிக்கிட்டே இருந்தால் எங்கே நன்றி அறிதல்ங்கிறது வருது? அம்மா பின் நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ் என்று இறைவன் சொல்கிறான். உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அருட்களை அனுபவித்து அதை பிற மக்கள்கிட்ட சொல்லி என்று சொல்கிறான். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி சொல்கிறது? நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸ் ஸஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதா அராதல்லாஹு பி அபதின் ஹைரன். இறைவன் ஒரு மனுஷனுக்கு நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னால் ஜால கினாஹு ஃபி நஃப்ஸிஹி, அவனுடைய ஆன்மாவிலே போதுங்கிற அந்த மனப்பான்மையை அவனுடைய ஆன்மாவிலே விதைக்கிறான். ஒத்துகாஹு ஃபி கல்பிஹி, அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இறையச்ச உணர்வு அதிகப்படுத்துகிறான். இதாராதல்லாஹு பி அபதின் ஷர்ரன். இறைவன் ஒரு மனிதனுக்கு தீங்க நாடி விட்டான் என்று சொன்னால் இறைவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? ஜால ஃபக்ரஹு ஃபி ஐனைஹி, அவன் கண் முன்னாலே வறுமையை காட்டிக்கிட்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வறுமையை காட்டுறதுனால தானே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தேவைன்னு சொல்லி அந்த தேவை இருக்கிறதுனால தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த உலகங்கிற அந்த சதாவை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இறைவன் அவர்களுக்கு தீயதை தானே நாடி இருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் வளங்களையும் அனுபவிப்போம். அதற்காண்டி இறைவனிடம் நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.